ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓட்ஸ் சில்லா அப்டின்னு சொல்லுவாங்க. ஓட்ஸ் தோசை அப்டின்னும் சொல்லுவாங்க. நார்த் சைட்ல வந்து சில்லா அப்டின்னுவாங்க. சவுத்ல தோசை. இந்த ரெசிபி பண்றதுக்காக நான் ஒரு பவுல் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அவன கொஞ்சமா கொரன்னு அரைச்சு ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணிட்டு, அதில ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடல மாவும், கொஞ்சமா தயிரும் சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமா உப்பையும், மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சமா வெஜிடபிள் எதுவும் வேணாம் அப்டின்னா, நீங்க வெஜிடபிள் போட தேவையில்ல. அவங்க கூடயே கொஞ்சம் சாப் பண்ண கொத்தமல்லி, கிரேட் பண்ண கேரட்டு, சாப் பண்ண வெங்காயம், தக்காளி, கொஞ்சமா கொடமிளகா, காரத்துக்கு ஏத்தா மாரி பச்சை மொளகா, இவனுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி, கொஞ்சமா தண்ணிய விட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்டிங்கில விட்டுட்டு, அதுக்கப்புறமா தோசை கல்ல ஆன் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில வச்சு, தோசை தவாவ நல்லா கிளீன் பண்ணிட்டு, கொஞ்சமா ஆயிலு இல்ல பட்டர், கீ உங்க விருப்பம் தான். எது வேணா அப்ளை பண்ணிட்டு, உங்களுக்கு எவ்வளோ பெருசா வேணுமோ, அந்த அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சமா ஊத்தி, இத வந்து தோசை மாரியெல்லாம் ஊத்த முடியாது. கொஞ்சமா விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி பெருசாக்கணும். "நீ என்னடா சொல்றது? நான் தோசை மாரி தான் ஊத்துவேன்." அப்படின்னா ஊத்திக்கங்க பரவால்ல. அதுக்கப்புறம் ஊத்தி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, மறுபடியும் மேல கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரு இல்ல கீ, ஆயில் இது 3த்துல உங்க விருப்பம் தான். மேல விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு அந்த பக்கமும், இந்த பக்கமும் கொஞ்சம் திருப்பி போட்டீங்க அப்படின்னா, நல்லா ஒரு குக் ஆகி கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரும். அந்த ஓட்ஸ் சில்லா ரெடி ஆன உடனே, நீங்க எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு இந்த ரெசிபி வந்து டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த தோசை யாருக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, எங்க ஹோட்டலோட ஜிஎம்முக்காக தான் போட்டிருக்கேன் இத வந்து. அவங்க இத சாப்பிட்டு பார்த்துட்டு, "ரொம்ப நல்லா இருக்கு சந்துரு" அப்படின்னுட்டு போனாங்க. சரி ஓகே, அதையே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்றதுக்காக தான், உங்களுக்கு மறுபடியும் நான் பேட்டர் மிக்ஸ் பண்ணி, உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.